நண்பர்களே வணக்கம். வெற்றி என்பது தற்செயலாக நடக்கும் ஒரு விஷயம் இல்ல. அது நாமளா விரும்பி எடுக்கிற ஒரு முடிவுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கதையில யாருடைய கனவையும் நனவாக்கக்கூடிய வெற்றியின் 7 சக்தி வாய்ந்த விதிகளை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஆனா இத வெறும் விதிகளா மட்டும் பார்க்காதீங்க. இது காலத்தால் அழியாத சில உண்மைகள். உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாபெரும் சக்திய உங்களுக்கு ஞாபகப்படுத்த போற சில உண்மைகள். அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த கதை உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்குற விதத்தையே மாத்தலாம். ஒரு காலத்துல ஒரு சின்ன ஊர்ல அருண்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய தொழிலதிபராகணும், நிறைய செல்வம், புகழ், மரியாதை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான். தினமும் தன்னோட குடும்பத்துக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் நான் ஒரு நாள் கண்டிப்பா பெருசா சாதிப்பேன் பாருங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பேசுவான். அவன் வார்த்தைகள்ல அந்தளவுக்கு ஒரு லட்சியமும் நம்பிக்கையும் இருக்கும். அதை கேட்கறவங்களும் இவன் ஒரு நாள் நிச்சயம் பெரிய ஆளா வருவான்னு நம்பினாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அருண் கனவு மட்டும்தான் கண்டான், ஆனா செயல்ல இறங்கவே இல்ல. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. தன்னோட இலக்குகளை நோக்கி வேலை செய்யறதை விட்டுட்டு சோம்பேறித்தனத்திலையும் மொபைல்ல தேவையில்லாம ஸ்க்ரால் பண்றதுலயும் நண்பர்களோட வீண் அரட்டை அடிக்கிறதுலயும் தன் நேரத்தை வீணடிக்க ஆரம்பிச்சான். வாரங்கள் மாதங்களாச்சு, மாதங்கள் வருஷங்களாச்சு. அருண் அவனோட வயசுல இருந்த மத்தவங்கள விட வாழ்க்கையில ரொம்ப பின்தங்க ஆரம்பிச்சான். அவன் குடும்பத்தினரும் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சாங்க. பல சமயம் அவனை உருப்படாதவன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மாற்றம் அருணுக்கும் புரிய ஆரம்பிச்சுது. அவன் தன்னையே ஒரு தகுதியற்றவனா உணர ஆரம்பிச்சான். தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்தான். ஒரு காலத்துல கனவுகளை பத்தி பேசிட்டு இருந்த அதே பையன் இப்போ எதிர்காலத்தை பத்தின பயத்துல மௌனமா ஒரு மூலையில உட்கார ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வாழ்க்கையில மொத்தமா தொலைஞ்சு போன மாதிரி உணர்ந்தான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு வெளியில காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஞானி இருக்கிறதா கேள்விப்பட்டான். அந்த ஞானி மக்களோட எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுல ரொம்ப பிரபலமானவர். மனசுல ஒரு சின்ன நம்பிக்கையோட அருண் அந்த ஞானிய போய் பார்க்க முடிவு செஞ்சான். அடுத்த நாள் காலையில அருண் அந்த ஞானி வாழ்ந்த இடத்தை அடைஞ்சான். அவரை பணிவா வணங்கி தன்னோட கதையை முழுசா சொன்னான். எப்படி ஒரு காலத்துல வெற்றியை பத்தி கனவு கண்டுட்டு இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சவனா உணர்றேன்னு எல்லாத்தையும் சொன்னான். ஞானி ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் கேட்டார். அப்புறம் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு சொன்னார், மகனே, உன்னோட வயசுல இருக்கிற பல இளைஞர்களை போலவே நீயும் சோம்பேறித்தனத்துக்கும் தள்ளி போடுற பழக்கத்துக்கும் அடிமையாகிட்ட. சரியான வழிகாட்டுதல் இல்லாததால இது அடிக்கடி நடக்கும். ஆனா கவலைப்படாத. இன்னைக்கு உன் வாழ்க்கையே மாத்தக்கூடிய வெற்றியின் 7 சக்தி வாய்ந்த விதிகளை நான் உனக்கு சொல்றேன். கவனமா கேளு. அருண் தலையசைத்து விட்டு மிகுந்த ஆர்வத்துடன் கேட்க ஆரம்பிச்சான். ஞானி தொடர்ந்தார். விதி எண் 1, கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே. பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில ஒரே இடத்துல தேங்கி போறதுக்கு காரணம் அவங்க கத்துக்கிறத நிறுத்துறது தான். தனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதே போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க கத்துக்கலன்னா நீங்க வளரல, நீங்க பின்தங்கி போறீங்கன்னு அர்த்தம். நீ கத்துக்கிற ஒவ்வொரு புது விஷயமும் உன்னோட வெற்றிக்கான கருவி பெட்டியில ஒரு புது ஆயுதத்தை சேர்க்குது. அது ஒரு திறமையா இருக்கலாம், ஒரு யோசனையா இருக்கலாம், இல்ல ஒரு புது பார்வையா இருக்கலாம். தினமும் வெறும் 30 நிமிஷம் ஏதாவது பயனுள்ள விஷயத்தை கத்துக்க ஒதுக்குனா போதும். ஒரு வருஷத்துல எதுவுமே கத்துக்காம இருந்தவங்கள விட நீ பல மடங்கு முன்னாடி இருப்ப. வெற்றிங்கிறது அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே மெருகேத்திக்கிறது. விதி எண் 2, யோசிப்பதை நிறுத்தி செயலில் இறங்கு. நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, திட்டம் போட்டுட்டே இருப்பாங்க, ஆனா ஒருபோதும் செயல்ல இறங்க மாட்டாங்க. சரியான நேரம் வரும்னு காத்துட்டு இருப்பாங்க, ஆனா அந்த சரியான நேரம் வரவே வராது. ஆனா ஜெயிக்கிறவங்க சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. சின்னதா இருந்தாலும் உடனே ஒரு செயலை செய்வாங்க. அவங்க நேரத்தை படுத்துக்கிட்டோ போன நோண்டிக்கிட்டோ வீணடிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் தெளிவான இலக்குகளை வச்சு அதை நோக்கி உழைப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் வித்தியாசமே இருக்கு. உன் நேரத்தை நீ சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சா சின்ன சின்ன முயற்சிகள் கூட காலப்போக்கில் பெரிய வெற்றியை தரும். விதி எண் 3, உந்துதலை விட ஒழுக்கமே சிறந்தது. நிறைய பேர் ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா ஆரம்பிப்பாங்க, ஆனா கொஞ்ச நாள்லயே விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பழக்கங்களை உருவாக்குறத விட அப்பப்ப வர்ற தற்காலிக உந்துதலை மட்டுமே நம்பியிருப்பாங்க. ஆனா ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு கஷ்டமா இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் கவனச்சிதறல்களை தவிர்த்துட்டு உன்னோட வேலையை நீ தொடர்ந்து செய்யறது தான் ஒழுக்கம். உதாரணத்துக்கு, ஒரு குளிர்காலத்துல காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்குது, எழுந்திருக்கவே தோணல, போர்வை இதமா இழுக்குது, உடம்பு சோம்பேறியா இருக்கு, மனசு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லுது. ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்காம உடனே எழுந்து முகத்துல தண்ணி அடிச்சுட்டு உன் வேலையை ஆரம்பிக்கிறியே, அதுதான் ஒழுக்கம்.
அதுதான் கனவு காண்றவங்கள சாதிக்கிறவங்கள்ல இருந்து பிரிக்குது. விதி எண் 4, ரிஸ்க் எடுக்க பயப்படாத. நிறைய பேர் வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதாவது அவங்களோட பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. தோல்வி, விமர்சனம், அடுத்தது என்ன நடக்குமோங்கிற பயம் அவங்கள கட்டி போட்டும். ஆனா உண்மை என்னன்னா, ரிஸ்க் எடுக்காம ஜெயிக்கவே முடியாது. ஒவ்வொரு பெரிய வெற்றியாளரும் தான் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ரிஸ்க் எடுத்தவங்க தான். அவங்க வசதியை துறந்து பயத்தை எதிர்கொண்டு மத்தவங்க செய்ய தயங்கினதை செஞ்சாங்க. அதனாலதான் அவங்க தனிச்சு நிக்கிறாங்க. ஆமா, தோற்க வாய்ப்பு இருக்கு, ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதை விட அதிகமா இருக்கு. அதனால கணக்கிடப்பட்ட ரிஸ்க்குகளை வாழ்க்கையில எடு. புது யோசனைகளை முயற்சி செய். கம்ஃபர்ட் ஜோன் பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா அங்க எந்த வளர்ச்சியும் இருக்காது. விதி எண் 5, உன் நட்பு வட்டமே உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. நீ யாருடன் நேரத்தை செலவழிக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற, சாக்கு போக்கு சொல்ற, சோம்பேறியா இருக்கிற ஆளுங்க கூட நீ சுத்தினா நீயும் அவங்கள மாதிரியே ஆயிருவ. ஆனா பெரிய கனவுகள் காண்ற, நேர்மறையா சிந்திக்கிற, கடுமையா உழைக்கிற நண்பர்கள் உன்னை சுத்தி இருந்தா நீயும் அவங்கள மாதிரியே யோசிக்கவும் செயல்படவும் ஆரம்பிப்ப. அவங்களோட ஆற்றல் உன்னையும் உயர்த்தும். அதனால யார் கூட பழகுறங்கிறதுல கவனமா இரு. உன்னை கீழே இழுக்கிற விஷத்தன்மையான சோம்பேறியான ஆளுங்க கிட்ட இருந்து விலகிரு. உன்னை உத்வேகப்படுத்துற, உன்னை நம்புற, உன்னை வளர தூண்டுற ஆளுங்களோட மட்டும் பழகு. விதி எண் 6, ஒருபோதும் கைவிடாதே. நிலைத்தன்மையுடன் இரு. எல்லாரும் தோல்வியை சந்திப்பாங்க, எல்லாருக்கும் மோசமான நாட்கள் வரும். ஆனா யார் அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து முயற்சி செய்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, அது சின்ன சின்னதா தொடர்ந்து செய்யப்படுற முயற்சிகளோட விளைவு. உடனடி முடிவுகளை எதிர்பார்க்காத. பொறுமையாயிரு, கவனம் சிதறாம இரு. முன்னேற்றம் ரொம்ப மெதுவா இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறிப்போ. ஏன்னா திறமையை விட நிலைத்தன்மையும், அதிர்ஷ்டத்தை விட விடாமுயற்சியும் நிச்சயம் வெல்லும். அதனால சீக்கிரமா முயற்சியை கைவிட்றாத. விதி எண் 7, உன்னை நீ நம்பு. தன்னம்பிக்கைதான் ஒவ்வொரு வெற்றிக்கும் அஸ்தானம். ஜெயிக்கிறவங்க யாரும் பிறக்கும் போதே ஸ்பெஷல் இல்ல, மத்தவங்க யாரும் அவங்கள நம்பாதப்போ அவங்க அவங்கள நம்பினாங்க. உன்னை நீயே சந்தேகப்பட்டுட்டே இருந்தா ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்ட. யாராவது வந்து உனக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்ப. ஆனா உனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. தன்னம்பிக்கைங்கிறது தப்பே பண்ணாம இருக்கிறது இல்ல, பிரச்சனை வந்தா அதை சமாளிக்க என்னால முடியும்னு உன்னை நீயே நம்புறது. அதனால அடுத்த தடவை பயம் வந்து ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்டா நீ அதுக்கு பதில் சொல்லு. ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா? இதை எல்லாத்தையும் சொன்னது பிறகு அந்த ஞானி அருணை பார்த்து சொன்னார், மகனே, வெற்றியின் 7 விதிகளை உனக்கு சொல்லிவிட்டேன். இதை நீ உண்மையா பின்பற்றினால் ஒரு நாள் வெற்றி உன்னை பின்தொடரும். ஞானியின் வார்த்தைகள் அருணின் மனதை ஆழமா தாக்கியது. ஒரு புதிய தெளிவோடு அங்கிருந்து புறப்பட்டான். அந்த 7 விதிகளையும் தன் வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழத் தொடங்கியது. அவன் கற்க ஆரம்பித்தான், தினமும் செயலில் இறங்கினான், தன்னைத்தானே ஒழுக்கப்படுத்திக் கொண்டான், சின்ன சின்ன ரிஸ்குகளை எடுத்தான், எதிர்மறையான மனிதர்களை தவிர்த்தான், விடாமுயற்சியுடன் இருந்தான், மிக முக்கியமாக தன்னை நம்பினான். மெதுவாக அருண் வெற்றியை நோக்கி நகர ஆரம்பித்தான். நண்பர்களே, நீங்களும் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்க கனவுகளை அடைய விரும்பினா இன்னையிலிருந்தே இந்த 7 விதிகளை பின்பற்ற ஆரம்பிங்க. ஏன்னா யாரு செயல்ல இறங்குறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையை மாத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல இன்னும் நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை மகிழ்ச்சியா இருங்க, கவனமா இருங்க. நன்றி.